அப்படியே தீயில வாட்ட நெய் மாதிரி உருகி வரும். ஏன்னா இந்த மாதிரி நெய் வர வச்சு நம்ம அதை ரெடி பண்ணி சாப்பிட்டா அப்படின்னா தாங்க சூப்பராக இருக்கும். அப்படிதானுங்க. அடேங்க அப்பா, வாத்துக்கறி பொறுத்த வரைக்கும் அலாசக்கூடாதுங்க. ஏங்க இது எப்படி இருக்குது? ஜாலியாக இப்படி குழு குழுக்குன்னு சமைக்கிறியா? அடா 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 அடா, நல்லா கதையாக இருக்க மாட்டே இருக்குது. செம்பங்குச்சியின் மகிமை. ஏய் சவலமா, வாங்க சாப்பிடலாம். அடா 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 அடா. எஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்ளைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு சுட சுட சுவையான வாத்துக்கறி குழம்பு நம்ம தாய் குளத்து கையால் கை பக்குவத்தால் வச்சு சாப்பிட போகிறோமுங்க. என்னப்பா ஒரே நான்வெஜ் வீடியோவாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தவறாக நினச்சிக்காதீங்க. விரைவில் நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. இந்த எடிட்டருக்கு ரூம் பார்க்குற இதில் தான் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். நீங்களே பிஸின்ட்டில் ரொம்ப அலைச்சலாக இருக்கிறேன். அதனால் அந்த ரூம் பார்க்குறது அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்களா. நல்லா பார்க்கணும், அது நிறைய இடம் போய் பார்த்துட்டு இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நம்ம நேரம் போயிருதுங்க. அதனால் வெளியே போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால சரி வீடியோ போடணுமே அப்படிங்கிற காரணத்தினாலையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சளி இன்னும் சரியாகலை. காரணம் வந்து நம்ம வீடியோ கண்டினியூட்டியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் எங்கே வேணாலும் ஏதோ ஜூஸை குடிக்க வேண்டியது, அப்புறம் வீட்டில் லெமன் ஜூஸை போட்டு குடிக்க வேண்டியது. அந்த காரணத்தினால சளி சரியாக மாட்டேங்குதுங்க. அதனால் வாங்க வாத்துக்கறி எடுத்து ஜம்முன்னு கும்முன்னு சமையல் செஞ்சு இதுக்கு மேலே கொஞ்சம் பத்தியமாக இருந்து சளியை வந்து ரெடி பண்ணுறோம். சரிங்களா, சளியை வந்து க்யூர் பண்ணுறோம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏப்பா சளிக்கு ஏதோ ஒரு மாத்திரை பேரை சொல்லி இதை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா 5 ரூபாயில் வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னாரு. அதெல்லாம் தெரியாமல் இல்லை தலைவரே, எல்லாம் தெரியும். ஆனால் மாத்திரையெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, உடல்நலத்திற்கு கேடு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு சளியை க்யூர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடனால விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சளி வருது அப்படின்னா அதில் வந்து நம்ம உடம்புல இருக்கிற இந்த அழுக்கு பாக்டீரியாக்கெல்லாம் வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமுங்க. அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாக பையன் தெரியல. சரி வாங்க மக்கள்ஸ், வைடக்கில் போகலாம். போய் கறி எடுத்துடலாம் வாங்க மகள்ஸ். அடுத்து பாருங்கள், வழக்கம் போல் நம்ம ஊர் சிவகரையில் இருக்கக்கூடிய நம்ம மாரிமுத்தண்ணன் கடைக்கு வந்துட்டுனுங்க. இந்த பாருங்க, அண்ணாரு வாத்து பிடிக்கிறாரு. 2 வாத்துங்க. முகுந்து வீடு வராங்களா, அதனால் வந்து 2 வாத்து இல்லை அப்படின்னு ஒரு வாத்தே போதுமானது தான். நல்லா பெருசாகவே இருக்குதுங்க வாத்து. பரவாயில்ல. ஏன்னா ஒரு வாத்து 1 கிலோவுக்கு மேலே வருமாண்ணா? 800 கிராம். ஓகே ஓகே ஓகே. அண்ணனுடைய கடை எங்கே இருக்குது அப்படின்னா சிவகரையில் வந்து அந்த பக்கம் வந்து தீரன் சின்னமலை சிலை இருக்குங்க. இருங்க காமிக்கிறேன். இன்னும் போகணுமே, இருங்க காட்டுறதுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுங்க சிவகரை அப்படிங்கிற ஊரில். இந்த வெள்ளையனை எதிர்த்து போரிட்டார் அல்லவா தீரன் சின்னமலை, இதை பாருங்க அங்கே சிலை இருக்குதுங்களா. அந்த சிலையிலிருந்து கொடுமுடி போகிற ரூட்டில் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம அண்ணன் கடை. ஓகே, வாத்தை பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாரு. அது பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்கும். ஓகே மக்கள், பாருங்க வித்தின் செகண்டில் க்ளீன் பண்ணிருச்சு. ஏதோ நம்ம கையில் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு 1 மணி நேரம் ஆயிருங்க 2 வாட்டி சுத்தம் பண்ண மாதிரி இருந்தால். அதுதான் மிஷினுங்கிறது. சூப்பர் மக்கள்ஸ். சரி ஓகே, அண்ணன் க்ளீன் பண்ணிட்டோம் மக்கள்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் போச்சு, அது சுடுதண்ணியில் ஓட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வாத்துனாலே தீயில வாட்டுவாங்க. அதை பாருங்க, லைட் எடுத்துட்டாரு. அப்படியே பாருங்களேன் எப்படி இது ஒன்று வருங்க. இந்த தீயில வாட்டுற லைட்டில் வச்சு வாட்டுறது பயங்கரமாக இருக்குங்க. பாருங்க மக்கள், அப்படியே சுட்டு சுட்டாக ஒழுதுட்டு இருக்குதுங்க நெய். பாருங்களேன் அப்பா, இந்த மாதிரி நெய் வர வச்சு நம்ம அதை ரெடி பண்ணி சாப்பிட்டா அப்படின்னா தாங்க சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுத்தம் பண்ண கொண்டு போகிறாங்க மக்கள்ஸ். அடுத்துங்க அக்கா வந்து வாத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம மாரிமுத்தண்ணன் இங்கே இருக்கிறாரு. ஏன்னா இது வாத்து சாப்பிட்டா சளி நல்லாவுமாண்ணா? நல்லா கேட்க நானும் அதான் மக்கள்ஸ். ஆக்சுவலாக நல்லா ஆயிருக்க வேண்டியது. நம்ம அங்கே போய் அந்த தோப்பு ரோல் சாப்பிட்டு தெரியுங்களா, அதுலேயே நல்லா இருக்க வேண்டியது. அங்கே வந்து இந்த கூலிங்க பாயசத்தை குடிச்சு அதுக்கப்புறம் வீட்டில் ரெகுலராக ஐஸ் கட்டி போட்டு இந்த வெயிலுக்கு இது குடிக்கிறங்களா, லெமன் ஜூஸ் குடிக்கிறோமா, அதுக்கப்புறம் முட்டையை வறுத்து பார்த்தோம், அதுலேயும் சரியாகல. ஃபைனலாக அந்த வாத்து சாப்பிட்டு பத்தியமாக இருக்க போகிறான், கூலிங்க எதுவும் ஜேத்தாமல் இருக்க போகிறான். இந்த சளி கம்பல்சரி சரி ஆயிருங்க. ஆயிரம் சரி ஓகே ஓகே. சன்னை வெட்டட்டான். ஓகேங்க, தரமாக சுத்தம் பண்ணியாச்சு. ஓகே, நான் ஆரம்பிக்கலாம். இனி படன்னு வெட்ட வேண்டியதானுங்க. வா, வெட்டதே சமையல் வெட்டுறாரப்பா. பக்கா இங்கே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க மக்கள்ஸ். இதை வந்து வீட்டில் போய் தண்ணியிலலாம் அலச தேவையில்லையாண்ணா? அதான் வாத்தை பொறுத்த வரைக்குங்க தண்ணியில் வந்து அலசக்கூடாது. என்னங்கண்ணா
அதான் 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 அந்த பவர் குறையும். அதான் அப்படியே கொண்டு குழம்பு வச்சோம்னு வைங்களேன், அந்த கவுச்சிக்கு அதுக்கு நல்லா கேட்கும், சளிக்கு நல்லா கேட்கும். லெக் பீஸ் மாதிரியே போட்டு விடுந்தான். ஆ அதுதான் நல்லா இருக்கும். என்ன வருது அவ்வளோ கொண்டு உடனே சமையல் வைக்க வேண்டியதான். இல்லைம்மா இது என்ன லைவுக்கு வரும் இதுங்களா? இது ஒரு நாளைக்கு வந்துருங்கண்ணா. ஆமாம் வீடியோ இல்லை, நாளைக்கு சாயந்தரம் வந்துடும். கீழ் சுத்தப்பா. ஆமாங்க, நான் லெக் பீஸ் கீறி விட்ருங்க. கேட்குறாரு மக்கள், சொன்னார் வீடியோ எப்போ வரும் அப்படின்னு. லெக் பீஸ் வாங்கினோம்லங்க, அதை வந்து இந்த மாதிரி கீறி விட்டுட்டோம் அப்படின்னா தான் அதுக்குள்ளே வந்து அந்த மிளகு சார்ந்து அந்த மசாலாலாம் ஏறும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பர். கறி வெட்டி வாங்கியாச்சுங்க, கொண்டே ஆரம்பிக்க வேண்டியது தான். எவ்வளோங்கண்ணா வாத்து? 270. 270. சரிங்கண்ணா, சூப்பருங்க. போலாங்கண்ணா. மக்கள்ஸ், அடுத்த கட்ட நடவடிக்கை மாரிமுத்தானம் கடைக்கு அப்புறங்க மசாலா கடைங்க. நம்ம கொத்தமல்லி இருக்கல்லங்க, அதை வந்து கடையில் வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்கண்ணா, அப்படியே ஒரு கிலோ கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துங்க. எடுத்து போடலாங்க. கொண்டாந்து அரைக்க கொடுத்துருந்தேன், அரைச்சி ஆற வச்சுட்டாரு. வாங்க வாங்கிட்டு போயிடுவோம். கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இதை விட ஆட்டி யூஸ் பண்ணுறது இதை விட நல்லா இருக்குங்க. சூப்பரே. அடேங்க அப்பா, இங்கே வாருங்க, வாத்துக்கறி செய்கிறதுக்கு பல்லவி எத்தனை பொருட்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாப்புல அப்படின்னு. இதெல்லாம் வந்து மிளகு சேர்ந்து அரைக்கிறதுக்காக தெரியுதுங்க. சோம்பு, ஜீரகம், மிளகுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு நம்மளாம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து வரமிளகாயும் இருக்குதுங்க. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா தேங்காய் பூங்க, அதாவது திருவி வச்ச தேங்காய் பூங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இங்கே அப்படின்னா தேவையான அளவு இஞ்சி பூண்டு, வெள்ளாங்காய் பூண்டு எடுத்துருக்குறான். அப்படி இங்கே வந்து அப்படின்னா பிரியாணி செலவு, வாத்துக்கறி பொறுத்தளவுக்கு பிரியாணி செலவு போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கடையில் போய் 10 ரூபாய்க்கு வாங்குவோம் இல்லைங்க, அந்த பிரியாணி செலவு தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா, மஞ்சப்பொடி இருக்குதுங்க, கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் நாட்டு சிக்கு சுத்தமான கடலை எண்ணெய்ங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்தீங்க அப்படின்னா கருவேப்பிலைங்க, அரிஞ்சு வச்ச தக்காளிங்க, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் உண்டுங்க. அதுக்கப்புறம் நாட்டு கொத்துமல்லிங்க, நல்ல மணமான நாட்டு கொத்துமல்லிங்க. இப்போ இது அத்தனையும் போட்டு வாத்து குழம்பு வச்சோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் காமிச்ச பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வறுத்துங்க, எண்ணெயில் போட்டு வறுத்து இதை அரைச்சோம் அப்படின்னா இதை மிளகு சாந்து, இதுதான் வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து மற்றதெல்லாம் வந்து குழம்பு செய்யும் போது போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிடலாம். மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து நாட்டுக்கோழி முட்டை வறுவல் செஞ்சோம்லங்க, அதே ஸ்பாட்டு நம்ம சித்தப்பாரு காடு தானுங்க. நம்ம தாய்க்குள்ளே சமையல் செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டாப்புல. பட் இன்னும் வந்து அந்த மிளகு சாந்து வரல, அது இடையில தான் ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி போட போகிற பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. பல்லவி அதை அரைச்சிட்டு வருவாப்பில், மிக்சியில் அரைச்சிட்டு வருவாப்பில்லைங்க. சரி ஓகே, தாய்க்குளமே அடுப்பை கொளுத்தி விட்டுலாம், சட்டியை தூக்கி அடுப்பில் அழுத்தி விட்டுலாம். காற்று வேறு அடிக்குது. நல்ல ஸ்பாட்டுங்க. ஏன் இந்த ஸ்பாட்டு சூஸ் பண்ணுறப்போ நாங்கள் பாருங்களேன், நல்லா க்ரீனிஸாக இருக்குது பாருங்கள், ஜாமுன்னு. இங்கே பாருங்க, சுற்றிலும் பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் பசுமை, பசுமையோ பசுமை. ஆக்சுவலாக இந்த வாத்துக்கறி வீடியோ வந்து நான் சொல்லி நம்ம வீடியோக்காக செய்யலிங்க. தாய்க்குளம் இயல்பாக செய்கிறதான் வாத்துக்கறி எடுத்து சொல்லிச்சு, வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு வேண்டாம் அப்படின்னுச்சு. தாய்க்குளமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு எடுக்கிறேங்க. ஏன்னா அக்கா வீடு வராங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, முகுந்து வீடு வராங்க. அந்த காரணத்தினால தான் வந்து வாத்துக்கறி இன்றைக்கி செய்கிறாங்க. அது நம்மளுக்கு நல்லதாக போச்சுங்க. நம்மளுக்கு சளி இருக்குதா, ஸோ அதனால் வந்து எல்லாமே ஒரு ஈக்குவலாக நல்லதாக போச்சு. ரைட், ஓகே, செய்யலாம். அடுப்பு கொளுத்தி விட்டாச்சுங்க, அடுப்பு பற்றிக்குச்சு. மண் சட்டியிலாமா மொதல் மண் சட்டியில் வாத்துக்கறி செய்கிறா. இதனை வரைக்கும் வந்து நம்ம நார்மல் பித்தளை குண்டா இருக்கும் மேலேங்க அதில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து மண் சட்டியில் வச்சிடலாமா? வைங்க. சூப்பரே. ஓகே மக்கள், தரம் அப்படியே இங்கே பாருங்க, வேறு வேலை உடச்சாந்து ஓட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. கேட்க ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்தலாமா, இல்லை மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டா? மொத்தமாக எடுத்து கொடுத்தா முதலில் எடுத்தவுடன் நாட்டு செக்கு கடலெண்ணெய் ஊட்டலாம். சூப்பர், பரவாயில்லையே, எனக்கு தாய்க்குள்ளமே சேர்த்து எண்ணெய் ஊற்றிடுச்சே. அப்படியா? அடுத்து சட்டி சூடாக இருக்கட்டுமா?
சூப்பருங்க. எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தாய்க்குளமே வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுடலாம். போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. வாத்துக்கறி எங்கப்பான்னு தேர்னிங்களா? இதை பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. எடுத்து இதில் வாழையில கொட்டி வச்சுருக்கிறோமுங்க. ஜம்முன்னு இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து அவர் சொன்னது அப்படி தான் சொன்னாருங்க. ஏன்னா அந்த கடையில் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை வந்து அலாசக்கூடாதுங்களாம்மா. அலாசுனா அப்படின்னா அதனுடைய பவர் போயிடும் அப்படின்னு சொன்னார். அந்த காரணத்தினால அலாசாமல் அப்படியே போட்டு சமையல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா அதுதான் வந்து நான் வாத்துக்கறி பொறுத்த வரைக்கும் அலாசக்கூடாதுங்க. ஏன்னா எல்லா கறிக்கடையிலையும் கேட்டு பாருங்கள், எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு தோணுச்சுன்னா அலாசிக்கலாமுங்க. அடுத்து கறிவேப்பிலையாம்மா? சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலையும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சூடேறோண்ணே. ஆகட்டும். ஒன்றும் தப்பு இல்லை. ஆக்சுவலாக நம்ம தாய்க்குழா இந்த வாத்துக்கறி குழம்பை வீட்டில் கேஸ் அடுப்பில் வைக்கிறேன்னு சொல்லிச்சுங்க. முடியாது. இந்த மாதிரி நேச்சுரலாக சமைக்கணும் அப்படிங்கிறக்காக இப்படி கூட்டம் அந்த உட்கார வச்சிருக்கிற எங்கள் இது எப்படி இருக்குது? ஜாலியாக இப்படி குழுன்னு சமைக்கிறியா? வீட்டுக்கால அந்த கேஸில் வச்சோம்னா அது வேத்து புளிங்கிங்க. அது செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால ஜாலியாக எங்கள் வரவங்களை குழுன்னு இருக்குது. கட்டில் போட்டு உட்காந்துக்கிட்டு சும்மா ராஜா பகுத் மாதிரி இருக்குது பாருங்க. மாடலாக பல்லவி மாடல் தண்ணி கட்டிட்டு இருக்கிறப்பலைங்க பார்க்குறீங்களா? வாங்க காட்டுறேன். இருங்க, அடுத்ததை போட்டு போகலாம். இப்போ தானப்பா நல்லா சட்டி சூடு இருக்குது. இதுக்கு மேலே படப்படன்னு சமையல் ஆயிடும். சூப்பர். மோ அடுத்து தக்காளி போட்டுடலாமா? போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளிங்க. இறக்கலாமா? சூப்பர். அடுத்து தக்காளி போட்டாச்சு. வாங்கின தக்காளி வணங்குற கேப்பில் உப்பு போட்டுடலாமா கையோட? உப்பும் கையோட கொஞ்சம், அப்போ தான் தக்காளி வணங்கு. நெக்ஸ்ட்டு உப்புங்க. போடலாமா? சூப்பருங்க. அடுத்து உப்பும் போட்டாச்சு, கல்லுப்பும் போட்டாச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, உப்பு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து தக்காளி இந்த வெங்காயம்லாம் சீக்கிரம் வணங்குங்க. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பல்லவி மாடெல்லாம் தண்ணி காட்டுறாப்பில் பார்த்தீங்களா? வாங்க அதை போய் பார்த்துட்டு வருவோம். இதோ பாருங்க மக்கள். பல்லவி மாடு கண்ணி காட்டுறியா சாமி? பாருங்க பல்லவி இங்கே தண்ணி காட்டுறாப்புல. பாரப்பா பருத்தி கொட்டை ஓட்டு பொழைச்சிக்குவே பல்லவி. நல்லா கையை உள்ளே விட்டாலா சார்? இந்த கொட்டை சாப்பிட்றதுக்கு அது மேலே தான் வச்சுருக்கேன். சூப்பர் பல்லவி, சூப்பர். அப்படியே இங்கே பாருங்க, இங்கே அப்பா தண்ணி காட்டிட்டு இருக்கிறாரு. தண்ணி காட்டுறீங்களா? ரைட். சரி, ஓகேங்க. சரி, அதை அரைச்சி கொண்டு வா சூடாக இருந்ததுக்கப்புறம். A few moments later. அடுத்து பாருங்க, நம்ம பல்லவி மாடு தண்ணி கட்டுறா இல்லைங்க, அதை போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள நம்ம தாய் குளம் பாருங்க என்ன பண்ணிச்சு. கட்டளை தூக்கி மறைச்சி வச்சுக்கிச்சு. எதுக்காக அப்படின்னா காற்று அடிக்குதுங்களாமா. அந்த காரணத்தினால கட்டளை எடுத்து காற்றுக்கு அணைப்பாக வச்சாச்சு. எப்படி இருக்குது? வணங்கிட்டு அப்பா தாய் குளமே. அடுத்து தக்காளி வணங்கி வச்சாட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரியாணி செலவா? போட்டுடலாம். அவ்வளோதானுங்க, பிரியாணி செலவும் போட்டாச்சுங்க. பிரியாணி செலவு போட்ட உடனே வாசம் சும்மா கொளுத்தும். அடுத்துமா சிக்கன் மசாலாவா? போட்டுடலாமா? அடுத்து சிக்கன் மசாலாங்க. என்ன கழிக்கிறியே? போட்டலாம், இறக்கி விட்டுறலாம். போடலாமா? நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலாங்க மக்கள், பார்த்துக்குங்க. போதே தேவையான அளவு போட்டுக்கிட்டு மறுபடியும் பார்த்து போட்டுக்கலாம் மக்கள்ஸ். அடுத்து பாருங்க, முகுந்து வீடு வந்துட்டாங்க. முகுந்து எங்க ஆளுக்கானா? முகுந்து கமான், இங்கே வாடா. தீந்து வச்சா? சரி, ஓகே. முகுந்து வர மாட்டேங்கிறானுங்க. அதுக்குள்ளே பாருங்க தீஞ்சு போகுதாம்மா. உள்ளே இருக்கலாமா? அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்கலாமா? சூப்பருங்க, நல்ல வேலை ஆன் பண்ணிக்கணும்னு பார்த்து ஆன் பண்ணிட்டேன். வாத்துக்கோழி கறியை உள்ளே இறக்கியாச்சுங்க. தீந்து வச்சா தீயல. சூப்பர் மக்கள்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அடா நல்லா கதையாக இருக்க மாட்டேருக்குது. 4 லெக் பீஸ் போட்டிருக்கிறேன். எனக்கு, முகுந்துக்கு, பல்லவிக்கு, சங்கீதாளுக்கு, எங்கள் அக்காளுக்குங்க. அவங்களுக்கு தான் கிடையாது, அங்கே 4 பேருக்கு. சூப்பருங்க. அடா சோக்காக இருக்குது. வாங்க
இது நான் வரைக்கும் இதில் சமைச்சிட்டு மண்சட்டியில் வாத்துக்கறி பார்க்கும்போது அழகாக இருக்குது. என்னம்மா உப்பு போடுறேன். இப்போ கொஞ்சம் போடுறியா? போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்குமா, அதிகமாக வர போகுது. மஞ்சப்பொடி போட்டலாமா? மஞ்சப்பொடி வேண்டாம், வேணாம்மா. வாத்துக்கறிக்கு மஞ்சப்பொடி. அப்புறம் இதை கொண்டாந்து வச்சிருக்கிறியா? நீ பார்க்கலையா ஃபஸ்ட்டு? வந்துட்டாங்க என்னுடைய அக்கா முகுந்து. வாடா, தூங்கிட்டு வந்தானாம்மா. அதனால் இங்கே பாரு, ஹாய் சொல்லு உன்ன ஃபேன்ஸுங்களா. தூங்கிட்டு இருந்தியா? என்ன திங்கிறியா? பிஸ்கெட்டு இல்லை வர வர பெருசாகிட்டே வரானுங்க மக்கள். முன்னத்த மாதிரி பேசுறதில்ல. ஐயோ அம்மா, போட்டு சட்டிக்கில் போடுங்க. முகத்து கறி சமைக்கலாம். ஹாய் சொல்ல எல்லாத்துக்கும். நல்லா இருக்கீங்களா? கேளு, நல்லா இருக்கீங்களா மக்களேன்னு கேளு. நல்லா இருக்கீங்களா? முகுந்துக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம சேனலில். சரி ஓகே மக்கள், அடுத்து என்னம்மா? மஞ்சப்பொடி போடுறியா? ஆமாம்மா போடணும்மா மாத்துக்கறிக்கு. புதுசாக சொல்கிறேன் இன்றைக்கி. வாங்க மக்கள், மஞ்சப்பொடி போட்டுடலாம். போடுமா. மாத்துக்கறி மஞ்சப்பொடி போடலாமா, ஏன் போடக்கூடாது? போட்டாச்சா? அதுவே ஆன்டிபயோட்டிக்கு. அடாடாடாடாடா, பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுல்ல மக்கள். 4 லெக் பீஸ் எப்படி இருக்குதே, தரமாக இருக்குதா? சூப்பருங்க. நல்லா வணங்கிட்டேம்மா. மண் சட்டி வாத்துக்கறி. பலே 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 சூப்பராக இருக்குதுங்க. பார்க்குறக்கே அழகாக இருக்குதுல்ல அந்த மண் சட்டிக்கும் அந்த இது கலருக்கும். அடுத்து மிளகு வந்துடுதுங்க. பல்லவே மிளகு ரெடியா? சூப்பரு. மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. டைம் இல்லைங்க, இல்லை அப்படின்னா தாய் குளத்து செக்கில் அரைக்க சொல்லியிருக்கலாம். ஓகே, அம்மாட்டு கொடுத்துரு. இப்போ இல்லை அப்புறம் தானம்மா. கறி நல்லா வணக்கிட்டுக்குங்க. இந்த வரையும் காட்டுறேன் பாருங்க, தெரிகிறதா? தெய்யும் நல்லா முழங்குதுங்க. 3 செம்மங்குச்சியாக வச்சுருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. செம்மங்குச்சியின் மகிமை. வாங்க மக்கள், நம்ம பங்குக்கு நம்மளும் கொஞ்சம் கிளம்பி பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுங்க. இந்த கறி கிளவுறதே தனி சுகம் தான் சமையல் செய்கிறவங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்களேன், நல்ல ஆயிலியாக நம்ம ஊற்றின ஆயில் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாத்துக்கறியிலேருந்து நெய் மாதிரி உருகி வந்துச்சு தெரியுங்களா, அது எல்லாமே சேர்ந்து நல்லா ஆயிலியாக இருக்குதுங்க. சோக்காக இருக்குது. அடுத்து பாருங்க மக்கள், தவன் எந்திரிச்சு வந்துட்டான். தவனுக்கிட்டே ஏய் எந்திரிச்சாச்சா? ஏதோ டீட்டெயில் கேட்குறாங்க. சமையல் டீட்டெயில் கேட்குறாங்க நம்ம தாய் குளத்துக்கிட்ட. சரி கண்ணோ. நல்லா ஓரளவுக்கு நல்லா உருண்டு வந்துருச்சேம்மா. மிளகு ஊற்றலாமா? ஓகே மக்கள், அரைச்சிட்டு வந்து மிளகு ஊற்றலாமாம்மா. சூப்பருங்க, நல்லாவே கறி உருண்டுக்குச்சு. 1/2 வேக்காடு பக்கம் வந்துருச்சா இருக்குது. சட்டி பொறுத்த வரைக்கும், மண் சட்டி பொறுத்த வரைக்கும் சூடு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், சுழு கெடுத்துரு, சுல்லான்னு சொல்கிற மாதிரி தான். அடுத்து மிளகு ஊற்றிட்டு இல்லைம்மா? ஊற்றலாமா? அப்படியே ஊற்றுங்க. சூப்பர் 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 சூப்பர். என்ன அது மயில் எடுத்துக்கிட்டு காற்று போயிடுச்சம்மா. ஊற்றிடு. காற்று நல்லா ஊதுனோம்னா களை கொடுமா, விளையாடலாம். பக்கா கலர் பாருங்க, என்ன கலர் இருக்குதுன்னு, நல்லா ஒயிட் கலர் மாதிரி. சூப்பர் சூப்பருங்க. அடாடாடாடா, நல்லா இருக்குதுல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல மக்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுல்ல. ஊற்றுமா அவ்வளோதான், இதுக்கு மேலே தண்ணி தேவையில்லையா? சூப்பர்மா, நல்லா கலர் விட்டுருங்க கறியை. என்னடா வயா உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. விவசாயி வீட்ட மக்கள் இப்படித்தான் இருப்பாங்க. காட்டில் அலையும் போதாலும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேலை செஞ்சோம்னா தான் பிரச்சனை இல்லைங்க. டெய்லி வந்து நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேலை செய்ய முடியாதுங்க, சரிங்களா? அதனால் ஃபீல்டுக்கு போகணும், தோவை உரிக்கணும், சாணி எடுக்கணும், மாட்டு சாணம் எடுக்கணும். காலையில் பொழுதோட ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்லா இருந்து நல்லா உடை உடுத்திக்க வேண்டியதான். ஆமாம், காலையில் அப்புறம் இப்படி தான் இருக்கணும். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சிக்கலாம், அவ்வளோதான்.
இங்கே பாருங்க மக்கள்ஸ், நம்ம தாய் குளம் பாருங்க என்ன பண்ணுதுன்னு. கொக்கு மயிலெல்லாம் விரட்டிட்டு இருக்குது. மயில் உள்ளே வந்துருச்சு, போய் முடிக்கிட்டா போயிடுச்சா? ஓடிடுச்சு. இதை வாருங்க மக்கள், இதுதான் நம்ம காடுங்க. நடவு நட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் வாருங்க ஜம்முன்னு இருக்குது. அப்புறம் வந்து இந்த இடத்துலையே சமையல் பண்ணலாம். 3 நாள் தான் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துலையே சமையல் பண்ணலாம். அடுத்து என்ன மென் எடுத்துகிட்டு போயா? அட கொத்தமல்லி தலையா? சரி சரி. அரிஞ்சு வச்சுக்கலாம். அங்கே தான் நம்ம சமையல் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது வந்து சித்தப்பாறு பங்கு சரிங்களா? அந்த கோட்டில் இருந்துங்க இது ஃபுல்லாக சித்தப்பாறு பங்கு. அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் இன்னொருத்தர் பங்குங்க. அப்புறம் இந்த நெட்டு இதை வருங்க, அந்த நெட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நெட்டிலிருந்து அந்த பக்கம் கோடுங்க. அந்த பக்கம் ஒரு 80% அந்த பக்கம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம நெட்டுனுங்க, நம்ம பங்குங்க. அப்புறம் அந்த பக்கம் கரும்பு தெரியுது பார்த்தீங்களா? அந்த கரும்பில் வந்து பெரியப்பா விட்டுதுங்க. மாடி மேலே மாடி கட்டாடி போயிட்டு போகுதுங்க. இந்த வாழ்க்கை இப்படியே இருந்தால் போகுது. இந்த பசுமை தெரியுது பாருங்க, இந்த மலைதொலி வேஞ்சி இந்த பசுமை கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தால் போகுது. இதுதான் என்னுடைய ஆசையே. பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணி நான் பெரிய டாட்டா பிர்லா ரேஞ்சுக்கு போகணுன்னாலும் ஆசை கிடையாதுங்க. அதே ஆசை தான். பட் இருந்தாலும் வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா, அந்த இயற்கை மேலே தான் ஒரு மிகப்பெரிய பற்று நம்மளுக்கு. இயற்கையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இப்போ யோசிச்சு பாருங்க. ஜாலியாக நம்ம சித்தப்பாரு காடுன்னு இருக்காண்டி தான் எடுத்து போட்டு சமையல் பண்ணுறோம். இப்படி ஒரு நேச்சுரல் இருக்குங்காட்டி தான் இந்த இடத்துல இப்படி சமையல் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ இந்த நேச்சுரல் இப்படியே இருந்தது அப்படின்னா ஜாலியாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ என்ன சொல்கிறது, மற்ற டைமில் மற்ற இடங்களில் சமைக்கிறத விட இப்போ இந்த இடத்துல வந்து ஜாலியாக இருக்குன்னு வைங்களேன். வீட்டுக்குள்ளே சமைக்கிறத விட வெளியே வந்து இந்த ஒரு அந்த காற்று நம்ம மேலே வீசுறதுக்கும், இந்த பச்சை பசலை இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கும், கோழியெல்லாம் இடத்த வந்து குஞ்சை கொட்டிகிட்டு வந்துட்டு இடத்த வந்து பார்த்திங்கன்னா தீனியெல்லாம் அதுகளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உள்ளே இருக்குதுங்க. அதில் அப்படியே 1-2 நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்ம மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு வைங்களேன். எஸ் மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கொத்தமல்லி தழை முதல்ல சொல்லியிருப்பேன், நாட்டு கொத்தமல்லி தழை. இது வந்து ஆஃபீஸ் கொத்தமல்லி தழை விட பயங்கர மனமாக இருக்கும். தெரியுதுங்களா? அப்படியே இப்படி திருப்பி வைக்கிறேன் பாருங்கள். இலைகள் சிறுசாக இருக்கும். இதை பார்த்தோன்னு அடிக்கல. அதை பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகளாக இருந்தால் அது வந்து நாட்டு கொத்தமல்லி தழை. இது வந்து நம்மளுடைய பாரம்பரியம். இது வந்து மரபணு மாற்றம் செய்யப்படாதது. பிச்சு இதை பாருங்க, தாய்க்குள்ள இதில் போட்டுட்டு பாருங்க, நல்ல மனமாக இருக்குங்க. அப்படியே இங்கே பாருங்க ஆகிட்டே இருக்குது. ஓப்பன் பண்ணலாமா? பண்ணு எல்லாம் தாய்க்குள்ள தான் லாய்க்கு. கை வெளியே எடுத்துட்டு ரைட். ஓகே மக்கள்ஸ், வாங்க எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்கலாம். அடாடாடாடாடாடாடாடா சோக்காக இருக்குதுங்க, செமையாக இருக்குதுல்ல? வாவ், சூப்பர். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மண் சட்டி பொறுத்த வரைக்கும் லெக் பீஸ்லாம் 3 இருக்குதுல்ல, 4 போட்டார். இன்னொன்று இங்கே அடியில் இருக்க மாதிரி தெரியுது. ஊற்றி டேஸ்ட் பார்க்குறியா? பாரு, இதுதான் எங்கள் அக்காங்க, என்னுடைய புறவி. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? ரைட். ஓகேங்க மக்கள்ஸ், வாங்க அப்படியே பார்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிருமா. மக்கள்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோழிக்கு பேர் வந்துங்க சுத்தக்கருப்பு. அது காதில் இருக்கிறதுக்கு பேர் வந்து கூவத்தாடின்னு சொல்லுவோம். கூவத்தாடி கோழிங்க. இதெல்லாம் வந்து சண்டை ரொம்ப நல்லா போடுன்னு சொல்லுவாங்க. கரையான் பொறுக்கி தின்னுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓ, சுண்டு நல்லா கொதிச்சாதான் சுண்டுட்டு பொறுத்தது போதுமுங்க. பொங்கி இழந்தது வேண்டிதான். காய்கிழமை கொஞ்சம் கூட டேஸ்ட் பார்ப்போம். ஊதி குடும்பம் அப்படியே ஊற்றிடாத. அப்பா புகை வேற அடுப்பில் ஒன்று தான். ராக்கி அடுப்பு கட்டிட்டு அந்த தொல்லையில் கட்டிடலாம். அக்கா வீட்டில் அன்றைக்கி கட்டமல்ல, அதே நம்ம வீட்டில் ஒன்று கட்டலாம். இங்கே அதான் சொன்ன மாதிரி நேரமே இருக்க மாட்டேங்கிறீங்க. சவலமா டாப்பு டக்கரு செம்மையாக இருக்குதுமா. வேற லெவலுங்க, உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குது. தாய்குளமே ஃபைனலா கொத்தமல்லி தலையா போட்டலாமா? ரைட்.
அப்படியே அள்ளி பரபரன்னு தோறுதுட்டு விட்டு அப்படியே இப்படியே பொட்டி ரைட் ஓகே சந்தா சூப்பராக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. சூப்பர் மக்கள்ஸ். கிளறிடுமா. அவ்வளோதானுங்க. நல்லா கிரேவி கணக்காக சுண்டிக்கிச்சு. கிளறிட்டுலாம்ல நல்லா சுண்டிக்கிச்சுங்க. சூப்பர் அடி ஆயிடுச்சு வருங்க வாத்துக்கறி. அடாடாடாடாடாடாடா. அவ்வளோதானுங்க. அம்மா போதுமா இறக்கி வச்சலாம். அப்புறம் ரொம்ப கொஞ்சம் அப்புறம் குழம்பு இருக்காது. ஆமாம் எல்லாத்துக்கும் குழம்பு வேணும். சூப்பர் மக்கள் ஸ்டோக்காக போச்சு. அடுத்தவங்க தான் சாப்பிட வேண்டியதான். இப்போ சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் நேரம் வந்து அந்த சட்டியில் இருந்துன்னு வைங்க. அந்த சட்டியில் அந்த ஃப்ரீ ஹீட்டாக இருக்கும். அதில் வந்து அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சுண்டி நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் கறியெல்லாம் பொறுத்த வரைக்கும் சுட சுட சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குமுங்க ரியலி. ஓகேவா? இறக்கிடலாம். வாத்துக்கறி ரெடி ஆயிருச்சு. பக்கா. சுடுதா? பயமா இருக்குது எங்களுக்கு. சொட்னி பைப்பு தட்டுன்னு வச்சுக்கோ. பார்த்து கொண்டு வாமோ. இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் அப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதானுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகட்டும். மக்கள் இங்கே வாருங்க. தாய்க்குள்ள வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு வந்ததில்ல. இங்கே வாருங்க. துளியோட தீ எரியவே இல்லை சரிங்களா. ஆனால் நீக்கி பார்த்தோம் அப்படின்னா அப்பா இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. நம்பவே முடியலைங்க. அப்பா இதுதாங்க மண் சட்டிக்கும் மற்ற இதுக்குள்ள வித்தியாசங்க. வாருங்களேன் அந்த மண் சட்டியினுடைய இந்த ஹீட்டானது இன்னும் குதிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. பக்கம் இல்லை. சங்கீதா எடுத்து சாப்பிட்றியா? ஓகே லெக் பீஸ். ஆமாங்க சுட போகுது பார்த்து. சுடுதா? சுடுதா இல்லையா? சுடுதா? டேஸ்ட்ல தெரியல. ஆரி சாப்பிடு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா வந்துருக்க மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்கா? நல்லா வந்துருக்க மாதிரி இருக்குதுங்க. சூப்பருங்க. சாப்பிடு. சுடுது சுடுது சுடுது. குட்டி முகுந்து. இதான் முகுந்தோடைய தம்பிங்க குட்டி முகுந்து. அப்படியா தாய் கூலங்க. என்னடா இது தண்ணியாக இருக்குது சுண்டமானங்க அப்படின்னு. இங்கே பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஆயிலியே இருக்குதுங்க. அப்பா சூப்பர்மா. அக்கா வீட்டுக்கு போட்டு கொடுத்துடலாங்க. அவங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கிறாங்களாம்மா. முகுந்துக்கு ஒரு லெக் பீஸு. பக்கா அதான் வலுவாக போட்டு கொடு. எனக்கு ஒரு லெக் பீஸ் மட்டும் வச்சிரு. மக்கள்கிட்ட சாப்பிட்டு காமிக்கிறதுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பக்காங்க மக்கள். மக்கள்ஸ் வாங்க சாப்பிடலாம். எப்படி பழையபடி அதே இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஜம்முன்னு போட்டு வந்தாச்சு. வாங்க மக்கள்ஸ் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லெக் பீஸ்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. அடா சும்மா சோக்காக இருக்குதுங்க. செம்மையாக இருக்குதுல்ல. நல்லா குக்காய் வந்துருக்குதுங்க. பாருங்களேன் நல்லா உள்ள அந்த மசாலாலாம் ஏறி சூப்பராக இருக்குதுங்க. தாய் குளத்தின் வாத்துக்கறி வறுவல். சரிங்களா? சாப்பிடலாமா? பட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. உண்மையாலுமே செம்ம. அப்படியே அந்த வாழை இலையில் அந்த குழம்பு சூட்டில் அந்த வாழை இலையோட டேஸ்ட்டு மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு பெரட்டி அந்த சாப்பாட்டோடு அள்ளி சாப்பிட்டோம்னு வைங்க. அதனுடைய டேஸ்ட் அந்த மண் சட்டியில் செஞ்ச பார்த்தீங்களா அதனுடைய டேஸ்ட்டு மிக்ஸ் ஆகி இருக்குதுங்க. சத்தியமாக சூப்பராக சக்கத்தாக இருக்குதுங்க. வேறு லெவலு. அந்த மண் சட்டியில் செஞ்சதை சொல்லவா வேணும். ஆனால் அப்படி தாங்க இருக்குது டேஸ்ட்டு. சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல விடைபெல் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் K7 டாடா பாய். செய்யுங்க செம்மங்க. வாத்துக்கறி வேற லெவலு.